ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட், அதாவது ரயில்வே எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவை 123 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஆர்ஆர்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆர்ஆர்பி சென்னை ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான மெயின் வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோ அதுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதில் சிஇஎன், அதாவது சென் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்லேயே அந்த சென் நம்பர் போட்டிருக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான நம்பர் வந்து உங்கள் மேலே இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஜாப் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு ஆர்பிஎஃப், ஓகேவா, சென் நம்பர் ஆர்பிஎஃப் 2/2024 இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹால் டிக்கெட் வெளியிட்டிருந்தா உங்களுக்கு ரைட் சைடு கார்டில் கிளிக்கர் டு லிங்க் வியூ டவுன்லோட் சிட்டி இன்ஃபார்ம் லெட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்கான்னு அர்த்தம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, அந்த ஆப்ஷன் வராட்டி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடலைன்னு அர்த்தம். ஓகேவா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி கீழே உள்ள கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தாலே போதும். ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட்டு, மந்த், இயர் ரெண்டுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் கீழே உள்ள கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்ட்ரு பண்ணது பிறகு உங்களுக்கு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்படி மட்டும்தான் காமிக்கும். ஓகேவா, அதாவது ஹால் டிக்கெட் வந்து 5 நாளைக்கு முன்னாடி தான் வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம் போட்டிருக்கு அப்படின்னு மட்டும் காட்டுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. இதில் வந்து எந்தெந்த ஷிஃப்ட்டுக்கு எந்தெந்த டயத்தில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு டைமிங்கும் இதில் போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 9 மணிக்குன்னா 7 to 8:30 உள்ளே இருக்கணும். அதே இது 12:30க்குன்னா உங்களுக்கு 11 to 12 உள்ளே இருக்கணும். அது 4 மணிக்குன்னா உங்களுக்கு 2:30 to 3:30 உள்ளே இருக்கணும். இதுதான் இவங்களோட ரிப்போர்ட்டிங் டைம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போ 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதாவது எக்ஸாமுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எக்ஸாம் சென்டரும் எல்லாமே போட்டிருக்கும். இதில் கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வியூ பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் உங்களுடைய ரைட் சைடு கார்னரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டாப்பில் இருக்கும். அது உங்களுக்கு வந்து எத்தனாவது ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 11:30னா உங்களுக்கு வந்து கீழேயே மேக்ஸிமம் எல்லாமே டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இது ஃபுல் ஆன்லைன் எக்ஸாமினிக்கு தான் வரும். அதனால் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செகண்டாக வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணுறாப்புல கொடுத்துமா, அதில் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக ஒட்டி கொண்டு போகணும். ஓகேவா, கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை ஒட்டிடணும். உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோவை ஒட்டிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் ஹால் டிக்கெட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட்டாக நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா, மேக்ஸிமம் எல்லா பேரும் கலர் பிரிண்ட் அவுட்டை போட்டு கொண்டு போயிருங்க. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு மிச்சமாக கலர் பிரிண்ட் அவுட்டை நீங்கள் போட்டு கொண்டு போயிருங்க. ஓகேவா, இதில் உங்களுக்கு வந்து டைமிங் போட்டிருப்பாங்க. ஷிஃப்ட்டு அங்கிட்டு லெஃப்ட் சைடு வந்து இங்கிலீஷில் இருக்கும், ரைட் சைடில் வந்து ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து எந்த டைம் அப்படின்னு. இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் எத்தனை மணிக்கோ, ரிப்போர்ட்டிங் டைம் எத்தனை மணிக்குன்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கான எக்ஸாம் வந்து எந்த டைமிங்கில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கோங்க. அந்த 2வது பேட்சில் எல்லா டீட்டெயில் இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருந்தா எக்ஸாம் வந்து 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகணும்.
பண்ணணும். ஓகேவா? அந்த டைமிங் தான் அதில் உங்களுக்கு டேட்டு, டைம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கும். இது வந்து கீழே வந்து உங்களுக்கு பக்கத்தில் பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு நெட் சென்டரில் கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் உங்கள் மொபைலில் கூட. ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.